ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து லக்ஷ்மண் கோவிந்த் முங்கே அப்படிங்கிற பக்தரோட லீலையை நாம பார்க்க போறோம். அவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட 1936 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி கொடுத்த பேட்டியோட விவரத்தை தான் நாம் இப்போ பார்க்க போறோம். இவருடைய சொந்தக்காரவங்க நிறைய பேர் ஷிரடியில் இருந்திருக்காங்க. அதனால இவர் அடிக்கடி ஷிரடி போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் ஒரு கிளர்க்காக வேலை பண்ணியிருக்காரு. அதாவது இவர் ஒரு சீனியர் கிளர்க்கு, லக்ஷ்மண் கேஷவ் காட்கில் அப்படிங்கிற ஒரு சீனியர் கிளர்க்கு கீழே இவர் வேலை பண்ணியிருக்காரு. சீனியர் மாமலர்தாருக்கு கீழே இவர். அப்புறம் நானா சாஹேப் நிமோன்கர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் முதல் முறையாக ஷீரடிக்கு போகிறாங்க. அதாவது பாபாவோட தரிசனத்துக்காக. இப்போ பாபாவோட தரிசனத்துக்கு இவர் போகும்பொழுது இவங்க 3 பேரோட போயிட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது இன்னைக்கு ஷீரடிக்கு போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தரிசனத்துக்கு போகிறாங்க. போன உடனே பாபா காட்கில் கிட்ட கேட்குறாரு, காட்கில், எனக்காக நீ எடுத்துட்டு வந்திருந்தல பேரிச்சம்பழம், அப்புறம் ஊதுபத்தி, ₹1 பணம், அது எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாபாவை பார்த்த உடனே இவர் நினைக்கிறாரு, ஏன் இந்த ஹிந்துக்கள்லாம் போயிட்டு பாபாவை போயிட்டு வழிபடுறாங்கன்னு. ஆனால் பாபா இந்த 3ஐயும் குறிப்பிட்டு கேட்ட உடனேயே இவருக்கு உடனே மனசில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது முந்தைய நாள் இரவு இந்த லக்ஷ்மண்கிறவர், காட்கில்ங்கிறவர், அதுக்கப்புறம் நிமோன்கர், இவங்க 3 பேரும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இவங்க தங்கியிருந்த அறையில் காட்கில் அடுத்த நாள் காலை பாபாவுக்கு என்னெல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பொருள்கள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது என்னன்னா, இந்த பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ₹1 பணத்தை எடுத்து வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஊதுபத்தி எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3த்தையும் தான் அடுத்த நாள் காலையில் காட்கில் கிட்ட ஸ்ரீ சாய்பாபா கேட்டிருக்காரு. இப்படி ஒரு அந்தர்யாமியான ஒரு பாபா இங்கே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது இவரை ஏன் வழிபடுறாங்கன்னு நம்ம நினச்சோமே அப்படின்னு சொல்லி இவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குனாக்கா, பாபா கிட்ட நிமோன்கர் தானாவே ஒரு ₹10 தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. அப்போ பாபா அதை வாங்க மறுத்திருக்காரு. நான் ஒரு ஏழை ஃபக்கீர், எனக்கு எதுக்கு இந்த ₹10 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த காட்கில் கொடுத்த பொருட்கள், அதாவது பேரிச்சம்பழத்தை கொடுத்தாரு இல்லையா, அந்த பேரிச்சம்பழம் உடனே அங்க இருந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டாராம் பாபா. அப்புறம் இந்த ₹1 காசு கொடுத்தாரே, அந்த ₹1 ஷீரடியில் பாபாவுக்கு எண்ணெய் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது டெய்லி பாபா துவாரகமாயில விளக்கேற்றுறதுக்காக ஷீரடியில் இருக்க அந்த எண்ணெய் கடைக்காரர்கள் கிட்ட எண்ணெய் வாங்கிப்பாரு. அவங்களுக்கு அந்த ₹1 பணத்தை கொடுத்துட்டாரு. ஊதுபத்தியும் உடனே அங்கே ஏற்றி வச்சுட்டாரு. அதனால அவருக்கு என்னெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அது எல்லாமே உடனே அங்கேயே விநியோகமும் பண்ணிட்டாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பாபாவை வழிபடுறது சரிதான் அப்படிங்கிற மனநிலைக்கு இவர் வராரு. ஆக்சுவலாக பார்த்தா இவர் இவருடைய 26வது வயசுல ரெஹத்தாவுக்கு போயிருக்காரு. ரெஹத்தால இருக்க மாருதி கோவிலில் பாபாவை இவர் பார்த்துருக்காரு. இவருடைய அம்மாவோட சகோதரியோட குடும்பம் ரெஹத்தால வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருந்திருக்கு. அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு அதாவது இந்த பொண்ணுக்காக நகையெல்லாம் சிலது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு அந்த நகை வாங்குறதுக்கான பணம் இல்லை. அதனால இவங்களோட அம்மா வழி சொந்தக்காரவங்க வீட்டுக்கு இந்த நகையெல்லாம் கொஞ்சம் கடனாக வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் ரெஹத்தாவுக்கு வந்திருக்காரு. அப்போ இங்கே வர வழியில தான் இவர் மாருதி கோவிலில் பாபாவை சந்திக்கிறாரு. பாபா இவரை பார்த்த உடனே, குழந்தை வா வா, உன்னைதான் நான் நினச்சிட்டே இருந்தேன், நேற்றுலேருந்து வந்துட்டியா, வா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் பாபாவோட பாதத்தை அபிஷேகம் பண்ணாராம். பண்ணதுக்கப்புறம் பாபா இவருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துருக்காரு. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா அவ்வளவு இனிப்பாக இருந்துதான்.
அப்புறம் பாபா வந்து இவர்ட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அதாவது, "நீ எதுக்காக இங்க வந்த ரெஹத்தாவுக்கு?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இவர் சொன்னாராம், "எனக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு பாபா. அந்த கல்யாணத்துக்கு வந்து எனக்கு நகைகள் தேவைப்படுது, அந்த பொண்ணுக்கு குடுக்கறதுக்காக. அதுக்காக வந்து நான் கடன் வாங்குறதுக்காக இங்க வந்தேன். என்னோட அம்மா வீட்டு சொந்தக்காரவங்க இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன்" அப்படின்னு. அப்போ பாபா சொன்னாராம், "யாரு யாருக்கு குடுக்குறது? யாரோடத யார் எடுத்துக்கிறது? யார் எது வந்து யாருடையது? எல்லாமே வந்து நமக்கு தேவைன்னும்போது கிடைக்காது. நம்மளோட அவசரத்துக்கு யாராலயுமே உதவ முடியாது. அதனால உனக்கு வந்து 1000மோ, 2000மோ ரூபாய் தேவை இருந்ததுன்னா, நீ வந்து என்கிட்ட வந்து கேளு. நான் உனக்கு உதவுறேன்" அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த லக்ஷ்மண் அப்படிங்கிறவரு பாபாவ பார்த்து யோசிச்சாராம். இவர் வந்து ஒரு கிழிந்து போன சாக்கு துணிய உடுத்திட்டு இருக்காரு. ஒரு தகர டப்பாவ வந்து அவருடைய சொத்தா வச்சுட்டு இருக்காரு. இவரு வந்து எனக்கு என்ன குடுத்து உதவி புரிய முடியும்? அப்படின்னு இவர் மனசுல தோணியிருக்கு. இவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இவருடைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க போய் விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க வந்து, "இப்ப எங்ககிட்ட குடுக்கறதுக்கு எந்த நகையும் இல்ல. அதனால வந்து என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி கைய விரிச்சுட்டாங்க. இவருக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சாம். ஐயோ! அப்பன்னா வந்து இப்போ நகை இல்லன்னா எப்படி கல்யாணத்த வந்து நடத்திக்க முடியும்? அதனால இந்த கல்யாணத்த தள்ளி போட வேண்டியதா போயிடும் போல இருக்கு. அப்படின்னு நெனச்சிட்டு இருந்த தருணத்துல, திடீர்னு இவருடைய நண்பர் ஒருவர் இவர வந்து சந்திக்க வந்திருக்காரு. இவர் நண்பர்கிட்ட இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உடனே இவரோட நண்பர் வந்து ஒரு குஜராத்தி சவுக்கார் கிட்ட இவர கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த குஜராத்தி வந்து இவருக்கு அந்த பொண்ணுக்கு போடுறதுக்கான மூக்குத்தி, அப்புறம் கொலுசு இது எல்லாத்தையும் குடுத்துட்டு 30 துலால் தங்கத்த எடுத்து, அத உடனே ஒரே நாளுக்குள்ள அத நகைகளா செஞ்சு, அத வந்து இவருக்கு வட்டிக்காக குடுத்திருக்காரு. இது எல்லாம் கிடைச்சதுனால இவரால கல்யாணத்த எப்படி நிச்சயம் பண்ணாங்களோ, அதே தேதியில பண்ணிக்க முடிஞ்சது. அப்பதான் இவரு வந்து பாபா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாராம். அதாவது பாபா சொன்னாரு இல்லையா? "உனக்கு தேவை இருக்கும்போது சில நேரம் உதவி கிடைக்காது. ஆனா என்கிட்ட கேளு. நான் வந்து உதவி பண்ணுவேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாபா தான் இந்த நண்பர சரியான நேரத்துக்கு தனக்கு அனுப்பி வச்சு, அந்த நண்பர் மூலமா இந்த குஜராத்திய வந்து அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு, இவரோட கல்யாணம் நின்னு போகாம நடக்கிறதுக்கு பாபாவோட ஆசீர்வாதத்தால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத இவர் உணர்ந்துட்டாரு. அதிலேருந்து வருஷம் பாபாவ வந்து தரிசனம் பண்றதுக்கு இவர் வருவாராம். இவருக்கு வந்து நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆனா, அந்த குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிடுச்சாம். அப்ப 1912ஆம் ஆண்டு பாபா கிட்ட வந்து இவர் அழுதுருக்காரு. "பாபா, எனக்கு இத்தன குழந்தைகள் பிறந்து எல்லாமே இறந்து போயிடுச்சு. அதனால ஒரே ஒரு குழந்தை நீண்ட ஆயுளோட இருக்க மாரி எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே பாபா சொன்னாராம், "ஏன் 1 நான் 2 குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன், 2 மகள்கள் வந்து இவருக்கு பிறந்திருக்காங்க. இவங்க வீட்ல வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணி, பாபாவோட திருவுருவ படம் இவங்க வீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஒரு மிராக்கிளையும் நம்மளோட ஷேர் பண்றாரு. அதாவது, இவர் நினைத்த மாத்திரத்துல பாபா எப்படி இவருக்கு உதவி செஞ்சு அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறத விளக்குற ஒரு சம்பவம் இது. இவங்க வீட்டுக்கு வந்து யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க. அந்த விருந்தாளிக்கு ஒரு மகளும் இருந்திருக்கா. திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அந்த குழந்தை வந்து அப்படியே நினைவு இழந்து அப்படியே படுத்துருச்சாம். எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ரீ சாயிபாபாவோட திருவுருவ படத்த அந்த குழந்தையோட தலைகிட்ட வச்சுட்டு, அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லா உதிய வந்து தடவி விட்டுருக்காங்க. இரவு இத பண்ணியிருக்காங்க. விடிய காலையில அந்த குழந்தைக்கு நினைவு திரும்பிடுச்சாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சாம். உடனே அந்த குழந்தையோட அம்மா வந்து பாபாவுக்கு ₹10 காணிக்கை கொடுக்கறதுக்காக பாபாவுக்காக வேண்டிட்டு எடுத்து வச்சாங்களாம். இதோட இவருடைய அனுபவம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பக்தரோட அனுபவத்தை நாம வரும் எபிசோட்ல பார்க்கலாம். ஓ